மணி ஏர்ன் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில்லோ, அந்த ஏர்ன் பண்ண மணியை எப்படி உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த மணியை எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணணும், அந்த மணியை எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கில். ரிச் டேட் புவர் டேட், மில்லியனர் நெக்ஸ்ட் டோர், ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், திங்க் அண்ட் க்ரோ ரிச், த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக இந்த வருஷம் ரீட் பண்ண புக்ஸ். இந்த புக்ஸில் இருந்து நான் கற்றுக்கிட்ட 10 பிரின்சிபிள்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணியை நீங்கள் ப்ராப்பராக எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது, எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, என்னென்ன பிரின்சிபிள்ஸ் ரிச்சாக வந்து இருக்கிறவங்க, ப்ராப்பராக ஏற்கனவே மணியை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க இந்த பிரின்சிபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரீலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மணியை வந்து நீங்கள் ஒரு ஏற்கனவே நல்லா ப்ராப்பராக மணி மேனேஜ் பண்ணுறவங்கள நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 20%ஓ 25%ஓ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அவங்களோட மற்ற செலவுகளுக்கு அந்த மணியை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. வேறஸ் மணியை வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சேலரி வந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு மணி வந்தாலும் சரி, அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியாக எவ்வளோ மணி நமக்கு வந்து மிச்சம் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். பை அசட்ஸ், டு நாட் பை லைபிலிட்டிஸ். அசட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மணி வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீடு கட்டி வாடகை விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாடகை வருமானம் வந்துகிட்டே இருக்கும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்ட்டர்லி உங்களுக்கு அந்த ஷேர்லேருந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. லயபிலிட்டிஸ் அப்படின்றது உங்கள் பாக்கெட்லேருந்து மணி வந்து நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐயில் நீங்கள் கார் வாங்குறது, இஎம்ஐயில் நீங்கள் வந்து பைக் வாங்குறது, வேறஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பாக்கெட்லேருந்து போகக்கூடிய மணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ். ஸோ ப்ராப்பராக மணி மேனேஜ் பண்ணுறவங்க அவங்களோட மணியை வந்து மேக்ஸிமம் அசட்ஸில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அசட்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் வந்து அவங்க லயபிலிட்டிஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க தேவையான பொருட்கள் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் அவங்க வந்து வாங்குவாங்க. யூஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டிசிப்ளினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வட்டி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகிறது தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்டிங் அப்படின்றது லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எஸ்ஐபி பண்ணுறதை வந்து காம்பவுண்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம். ரெகுலராக வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து எஸ்ஐபி பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து காம்பவுண்டிங் ஆகுறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு டிஜிட்டல் கோல்டில் நம்ம ஒரு எஸ்ஐபி வந்து பண்ணுறதை வந்து ஒரு காம்பவுண்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஹொரிசான், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மில் ஒரு டிசிப்ளினாக எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. கிரியேட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். இப்போ ஒரு நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க, ப்ராப்பராக மணியை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் ஒரு 2 இன்கம் ஸ்ட்ரீமாவது அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சேலரியை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, ஒரு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மணி ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் ரொம்ப ஒரு முக்கியமான பிரின்சிபல். நம்மளோட மணியை எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும், நமக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிஸ்னஸ் பில்ட் பண்ணலாம், ஒரு பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணணும். ஒரே ஒரு வருமானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். நம்ம அந்த ஜாப் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படும். ப்ரொடெக்ட் யுவர் மணி வித் ப்ராப்பர் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பராக வந்து மணியை வந்து மேனேஜ் பண்ணாதவங்க பண்ணக்கூடிய தப்பு வந்து டெப்ட்டில் போய் கடனில் போய் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ உங்களோட அசட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த மணியை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு லாங் டேர்முக்கு அடுத்து உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் இயர்லி. நீங்கள் எந்த அளவுக்கு இயர்லியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும்.
உங்களோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 50 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட் இன் ஸ்கில்ஸ் நாட் லைஃப் ஸ்டைல். இப்போ உங்களுக்கு மணி வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் மூலியமாவோ இல்லை பிஸ்னஸில் எக்ஸஸாக ஒரு மணி வரும்போது உங்களோட ஸ்கில்லை எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், புது விஷயங்கள் புது நாலேஜை நம்ம எப்படி வந்து கற்றுக்கலாம், ஒரு புதுசாக வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது. வேறஸ் வந்து லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட மணியை வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புது ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வந்து டூர் போகிறதா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட மணி ஏர்னிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவோ மற்ற செலவுகளை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். டேக் கேல்குலேட்டட் ரிஸ்க். இப்போ ஒரு ரிச்சாக ஆகணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கும் ஒரு புவர் மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்லா வந்து டெவலப் ஆகணுன்றவங்க ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை ஹெல்த் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து அது மூலியமாக வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. திங்க் லாங் டேர்ம் நாட் மந்த்லி. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேயே வந்து எனக்கு டபுள் ஆகி வரணும், இல்லை ஒரு வருஷத்தில் எனக்கு 4 மடங்காக வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேராசைப்படாமல், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே வந்து லாங் டேர்ம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஏதாவது ஒரு கோல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோல்டில் ஒரு எஸ்ஐபி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ஹொரிசானில் நம்ம வந்து திங்க் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பொறுமை வந்து நமக்கு கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி டைம் நமக்கு கிடைக்கும். அந்த நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் ஆகிறதுக்குமே கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்மில் நமக்கு அதிகமாக கெயின்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்தில் போய் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. பில்ட் வெல்த் ஃபர்ஸ்ட், என்ஜாய் லேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ் ஒரு ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்கும் ஒரு டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா லேட்டர் 50 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம அழகாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறஸ் நம்ம வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற ஆரம்பித்தோடனே வந்து நான் வந்து லைஃப் நிறைய என்ஜாய் பண்ணணும், மணியை வந்து நிறையா நான் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வந்து லைபிலிட்டிஸ் நிறையா வாங்கணும், கடன் வாங்கி நான் வந்து என்னோடய ஆசைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி போனோம் அப்படின்னா லேட்டர் லைஃப்பில் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் படித்த இந்த இந்த 5 புக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட இந்த 10 பிரின்சிபல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வேறு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.